கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் தடயவியல் குழுவினர் ஆய்வு. உயிரிழந்தவர்கள் தவறுவிட்ட பொருட்களை சேகரித்து 3 பேர் கொண்ட குழு. தமிழகம் முழுவதும் நாளை கடைகள் அடைக்கப்படும் என வணிக சங்கங்களின் பேரவை அறிவிப்பு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நாளை கடைகள் அடைப்பு. கரூரில் 40 உயிர்களை பறித்த வேலுச்சாமிபுரத்தில் விசாரணையை தொடங்கினார் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன். கூட்ட நெரிசலில் காயமடைந்தோர் சிகிச்சை பெற்று வரும் கரூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு. கரூர் கூட்ட நெரிசல் மாதிரி சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆணையம். ஒரு நபர் விசாரணை குழு ஆணையத்தின் தலைவர் அருணா ஜெகதீசன் பேட்டி. குறைபாடுகளை களையணும் தான், அதுக்குதான் ஆணையம். இந்த மாதிரி சம்பவம் ஒரு தடவை நடக்க கூடாது. அதுக்கு என்ன நிவர்த்தி பண்ணணும்? விஜய் பிரச்சாரத்திற்கு வந்தவர்களை அதிக ஆபத்துள்ள கூட்டமாகவே கருதி அதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்படும் முன்பு என்ன நடந்தது என்பது பற்றி முழுமையாக விசாரிக்கப்படும் என ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உறுதி. 27ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அவங்க கொடுத்த பந்தோபஸ்து 500 காவலர் அதிகாரிகள். ஸோ அதுக்கப்புறம் நடந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, பிளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்ட விசாரிச்சு இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்களும் சரி, கமிஷன் என்கொயரி பண்றவங்களும் சரி, எவ்வளவு அமைதியாக கன்ஃபர்ம் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்றது சரியா இருக்கும். கரூர் விஜய் பரப்புரையில் கல்வீச்சு சம்பவம் எதுவும் நடக்கவில்லை என ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கம். காவல்துறையினரின் அறிவுறுத்தலை தாவேகவினர் ஏற்கவில்லை என பேட்டி. அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க. எங்களுடைய தகவல் படி இதுவரைக்கும் நாங்கள் விசாரிச்சு பார்த்தபடி அப்படி கல் எறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எந்த ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடையாது. ஆக்சுவலா அதே மாதிரி அவங்க கட்சி தலைவர் நம்ம அந்த இடத்தை விட்டு நம்ம வெளியே கூட்டு போறதுக்கும் எங்களால் ஒழுங்கா அந்த கிரௌடை புஷ் பண்ணி கொண்டு போக முடியல. எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக இருந்தாலும் சரி, அதில் யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை. கரூர் கூட்ட நெரிசலில் 40 பேர் பலியானதால் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன். மீண்டு வர முயற்சிப்போம் என விஜய் நம்பிக்கை. விஜய் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் டிரான்ஸ்பார்மர்கள் மீது ஏறிய போது மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. டிரான்ஸ்பார்மரிலிருந்து தொண்டர்கள் இறங்கிய பின் மீண்டும் மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டதாக மின்வாரிய பொறியாளர் ராஜலட்சுமி விளக்கம். டிரான்ஸ்பார்மர் மேல ஏறினாங்க, மரத்து மேல ஏறினா மரத்தோட வெயிட் தாங்க லைன்ல விழுந்துருவாங்க, அது ரொம்ப சீரியஸான சூழ்நிலை போயிருங்கிறதுனால ஆஃப் பண்ணிட்டு போலீஸ் காவல்துறையோட அனுமதியை உதவியை வாங்கி அவங்களை இறக்கி விட்டுட்டு திருப்பி சப்ளை. கரூரில் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 40ஆக உயர்வு. அதில் 39 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு பேட்டி. மருத்துவமனைக்கு காயம்பட்டு கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் தீவிர சிகிச்சையில் சிறந்த முறையில் அளிக்கப்பட்டது. இருப்பினும் சம்பவ இடத்தில் இருந்து இறந்த நிலையில் 39 நபர்கள் கொண்டு வரப்பட்டனர். இன்று மேல் சிகிச்சையில் பெற்றுக்கொண்டிருந்த ஒருவரும் சேர்த்து மொத்தம் 40 பேர் இறந்த செய்தி மிக தீவிரமான செய்தியாக உள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் சதி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என எம்பி கனிமொழி விளக்கம். யார் கட்சி என்பதெல்லாம் இங்கு தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பது முதலமைச்சரின் பொறுப்பு என பேட்டி. இதுல சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய கட்சிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், அவருடைய மக்களை எதிர்த்து அவர்களே சதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூருக்கு செல்வாரா? கேள்விக்கு பதிலளிக்க தாவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மறுப்பு. நாளைக்கு மதியம் 2:15 மணிக்கு எங்களுடைய நாங்க கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாங்க சொல்றோம், நான் இல்ல இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஏன்னா ஃபைலிங்ல இருக்கு. நாளைக்கு
40 உயிர்களை பறித்த கரூர் துயரத்தில் யாரும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம். கூட்ட நெரிசலில் அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க கூடாது என பிசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. கரூர் துயரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். களத்தில் நிற்காமல் விஜய் உட்பட மொத்த தாவேக்கு நிர்வாகமும் ஓடிப்போய் ஒளிந்துவிட்டது. அரசியல் அரங்கில் இதுவரை நாம் காணாத அவலம் என பிசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் கடும் விமர்சனம். பயங்கரவாதத்தின் மையமாக பாகிஸ்தான் திகழ்கிறது. ஐநா பொதுச்சபையின் 80வது அமர்வு கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நாளை முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. பலத்த தரை காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கணிப்பு. ஆசிய கோப்பை இறுதிப் போட்டிகள் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி பந்து வீச்சு. துபாயில் டாஸ் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தார் கேப்டன் சூரியகுமார் யாதவ். சீன ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காப் தொடர்ந்து ஆதிக்கம். கனடா வீராங்கனையை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார் கோகோ காப்.